ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவிலே ப்ரீ புக்கிங், அதாவது புக் மை ஷோவில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ புக்கிங்கில் எந்தெந்த படம் வந்து சம்பவம் பண்ணி வச்சிருக்குன்றத லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். நம்பர் 10ல் வந்து அமரன் 274 டிக்கெட்ஸ் சேல்ஸ் ஆயிருக்கு. நம்பர் 9ல் வந்து இந்தியன் 2 282K புக்கிங் சேல்ஸ் ஆயிருக்கு. நம்பர் 8ல் ஜிபியு 430K டிக்கெட் சேல்ஸ் ஆயிருக்கு. நம்பர் 7ல் வேட்டையன் படம் 459K டிக்கெட் சேல்ஸ் ஆயிருக்கு. நம்பர் 6ல் விடாமுயற்சி 472K டிக்கெட் சேல்ஸ் ஆயிருக்கு. நம்பர் 5ல் இப்போ ரிலீஸ் ஆக போகிற ஜனநாயகன் 746 டிக்கெட் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னமும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஃபைனலாக எவ்வளோ புக் மை ஷோவில் டிக்கெட் சேல்ஸ் ஆயிருக்குன்றத நம்மளால் கேல்குலேட் பண்ணி சொல்ல முடியும். நம்பர் 4ல் வந்து ஜெயிலர் 849K டிக்கெட் சேல்ஸ் ஆயிருக்கு. நம்பர் 3ல் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம் 859K டிக்கெட் சேல்ஸ் ஆயிருக்கு. நம்பர் 2ல் லியோ 1.69 மில்லியன் டிக்கெட் சேல்ஸ் ஆயிருக்கு. லாஸ்ட்டாக நம்பர் 1ல் கூலி 1.82 மில்லியன் டிக்கெட் சேல்ஸ் ஆயிருக்கு. இதுதான் நம்ம தமிழ் சினிமாவில் ப்ரீ ரிலீஸ் புக் மை ஷோவில் டிக்கெட்ஸ் அதிகமாக ரெக்கார்ட் வச்ச படங்கள். இதில் ஜனநாயகன் படம் மட்டும் இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் டைம் இருக்குது. இப்போ வரைக்கும் 5th பிளேஸில் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன ரெக்கார்டை பிரேக் பண்ண போகுது, ஸோ தளபதி படம் வேறு என்ன ரெக்கார்டை பிரேக் பண்ண போகுதுன்றதை பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ஜனநாயகனோட வந்து தளபதியோட லாஸ்ட் படம், பட் ஆனால் 5th பிளேஸில் இருக்குது. இன்னும் புக் மை ஷோவில் அவ்வளோ இது பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூவி என்னதான் ரிலீஸ் ஆனாலுமே பட் புக்கிங்ஸில் எந்த ஒரு டவுன்ஃபாலும் ஆகலை. தளபதி படமாக எந்த அளவுக்கு இருக்குமோ அதே லெவலுக்கு தான் புக்கிங்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.